மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்கள் லட்ச தீபம் ஏற்றி வழிபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, லட்ச தீபம் ஏற்றியிருக்கிறார்கள், இதன் விவரம் என்ன? பூங்குழலி, உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி கோவில் வளாகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அகல் விளக்குகளால் தீபம் ஏற்றப்படும். இதனையே லட்ச தீபம் என கூறுகிறார்கள். இந்த நிகழ்வுதான் தற்போது பக்தர்களால் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு கோயில் வளாகம் முழுவதும் இந்த லட்ச தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கோவில் முழுவதுமே அகல் விளக்குகளால் ஜொலித்து வருகிறது. ஆண்டு முழுவதும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு பண்டிகைகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும். அந்த வகையில் கார்த்திகை உற்சவ விழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் சுவாமியும் அம்மனும் ஊர்வலமாக 4 மாசி வீதிகளை சுற்றி வலம் வருவார்கள். இந்த நிலையில்தான் இன்று திருக்கார்த்திகையை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் லட்ச தீபம் ஏற்றப்படும் நிகழ்வு என்பது வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. இந்த நிகழ்வில் கோயில் பணியாளர்கள், பல்வேறு ஆன்மீக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய முக்கிய இடங்களாக இருக்கக்கூடிய பொற்றாமரை குளம், அம்மன் சன்னதி, சுவாமி சன்னதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான அகல் விளக்குகளால் தீபங்களை ஏற்றி ஆலயம் முழுவதுமே இந்த லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றி இருக்கின்றனர். இதனால் கோயில் வளாகமே விளக்கொளியில் அழகாக ஜொலித்து வருகிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். பஞ்சமூர்த்திகளுடன் இதனையடுத்து சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் திருவீதி விழா நடத்தப்பட்டு சொக்கப்பனை ஏற்றப்பட இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.